ஸோ நம்ம எடுத்த முடிவு வந்து ஒரு முக்கியமான முடிவு, ரொம்ப ரொம்ப அருமையான முடிவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சிந்து நதி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து பாகிஸ்தான் மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு நதி. அந்த நதியினுடைய உதவினால் பலதரப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், அதாவது பொருளாதார ரீதியான அக்ரிகல்ச்சர், விவசாயம் சம்பந்தமான மற்ற இதெல்லாம் அதை பற்றி தான் அதை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கிறது பாகிஸ்தானுடைய கம்ப்ளீட் வாழ்வாதாரமே. ஸோ அதை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தி அந்த ரிவர் வாட்டரை வந்து ஃப்ளோ வந்து நிறுத்திட்டோம்னா அது ஒரு பெரிய விளைவை பாதிக்கும். அது மக்களுக்கு மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்குமே பெரிய ஒரு எதிர்விளைவில் கொடுக்கக்கூடும். அதனால் இது வந்து ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப்பு. இது அல்டிமேட் வெப்பனாக கூட எடுத்திருக்காங்க இந்தியா. அதை வந்து நான் வரவேற்கிறேன், என்னோடய சார்பில் அதை வரவேற்கிறேன். அஃப்கோர்ஸ் எல்லோரும் அதை வரவேற்க தான் செய்வாங்க. ஏன்னா அது வந்து இதை நினச்சி கூட பார்க்கல இது. ப்ளஸ் இதுக்கப்புறம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதுக்கப்புறம் அந்த சுட்ட ஒரு 5-6 தீவிரவாதிகள் சொல்கிறாங்க, அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுறது, அவங்கள பர்சியூ பண்ணி அவங்கள பிடிச்சி அவங்கள வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அவங்கள தண்டிக்கணும்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இருக்குது. கோம்பிங் ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தம் பார்த்தோம்னா இந்த நதிநீர் பங்கிட்டதை வந்து தடுத்துறது ஒரு முக்கியமான ஒரு திருப்பம். அது அல்டிமேட் வெப்பன்றது நான் சொல்லணும்னா அது அருமையான ஒரு டெசிஷன் நான் சொல்லுவேன். ப்ளஸ் மற்ற ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க. டிப்ளமேட்டிக்காக அவங்க வந்து ஆஃபீஸர்ஸை ரீகால் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு பதிலடி தான். அது அந்த பாகிஸ்தான் நாட்டுக்கு ஒரு பெரிய அவமானம் என்று கூட நம்ம சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம எடுத்த ராஜாங்க நடவடிக்கை வந்து அருமையான நடவடிக்கை, அது வரவேற்கத்தக்கது. பட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக இது வந்து விளைவுகளை வந்து கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் பாகிஸ்தான் அரசை பொறுத்த வரைக்கும்.